உங்கள் நாட்கள் புதிதாகும் என்னும் இந்த நிகழ்ச்சிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமுள்ள நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை உங்கள் அனைவர் மேலும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இன்றைய நாளில் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய நாட்கள் புதிதாகும்படியாக ஒரு வேத வசனத்தை உங்களுக்காய் வாசித்து பிரார்த்தனை செய்ய விரும்புகிறேன். என்னோடு இணைந்து நீங்களும் இந்த வசனத்தை கேட்டு பிரார்த்தனையில் கலந்து கொள்ளுங்கள். அப்பொழுதும் உங்களோட வாழ்க்கையில் ஒரு அதிசயம் உண்டாகும். இயேசு அதை செய்வார். ஆமென். பரிசுத்த வேதாகமத்திலே நீதிமொழிகள் 1 அதிகாரம் 33 வசனம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. தேவனுக்கு செவி கொடுத்தால் விக்கினமின்றி வாழலாம். எப்படி வாழலாம்? இன்றைய நாளில் இந்த உலகத்தில் எங்கும் பிரச்சனையாக இருக்கிறது. உலகம் இயந்திரமயமாகி கொண்டு போகிறது. உலகத்திலே பார்த்தால் பலவிதமான காரியங்கள் மாற்றப்பட்டு கொண்டே போகிறது. மனிதன் வேகமாய் சிந்திக்கிறான், வேகமாய் காரியங்களை செய்கிறான். அதுக்கு ஏற்றபடி எல்லாம் மாற்றப்படுவதனாலே மனிதனுக்கு அமைதி இல்லை, சமாதானம் இல்லை, இளைப்பாற முடியவில்லை, மனிதனை தேற்றுவார் இல்லை. இயந்திரமயமாக்கப்பட்ட ஒரு இயந்திரத்துக்கு ஒப்பாய் மனிதன் தன்னுடைய நாட்களை கழித்து கொண்டிருக்கிறான். ஆதலால் உங்களுடைய வாழ்க்கை அப்படியாய் காலையில் எழுந்தால் வேலை, மாலையிலே வீடு வருவது, வீடு வந்தால் இரவு உணவு தயாரிப்பது, அப்படி போய் திரும்ப நித்திர, திரும்ப காலையில் இயந்திரமயமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். இன்றைய நாளில் வேதம் என்ன சொல்கிறது? தேவனுக்கு செவி கொடுத்தால் விக்கினமின்றி வாழலாம். தேவனாகிய கர்த்தர் மனிதனோடு பேச விரும்புகிறார். இந்த வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் படைத்த தேவனாகிய கர்த்தர் மனிதனோடு மீண்டும் உறவு கொள்ள விரும்புகிறார். மனிதனோ இயந்திரமான உலகத்திலே வாழ்ந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை இயந்திர கதியாக்கி கொண்டு இயந்திரமான ஒரு கடவுளை தேடுகிறானே அன்றி தன்னுடைய வேகத்துக்கு ஏற்றபடி போக விரும்புகிறானே அன்றி தன்னை உருவாக்கின தெய்வத்தை மறந்தவனாய், தெய்வத்தை விட்டு பிரிந்தவனாய் மனிதன் தொடர்ந்து இந்த இயந்திர உலகத்துக்குள்ளே பிரவேசித்து கொண்டிருக்கிறான். பிள்ளைகளுக்கு தாயினுடைய அன்பு கிடைப்பதில்லை, தகப்பனுடைய அன்பு கிடைப்பதில்லை. பெற்றார் பிள்ளைகளோடு சேர்ந்து நேரங்களை செலவழிப்பதெல்லாம் குறைந்து போகின்ற ஒரு காலமாக இருக்கிறது. அன்பான குடும்பம் என்பது மாறி இயந்திர ஃபேமிலி என்ற அளவுக்கு குடும்பங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. தேவனுக்கு செவி கொடுக்கும் போது விக்கினமின்றி வாழலாம். இந்த இயந்திர கதி வாழ்க்கையிலே மனிதனுக்கு ஆறுதல் இல்லை. துன்பம், பிரச்சனை, பயம், பலவிதமான பிரச்சனை அவனை சூழுகிறது. இயந்திரமாக்கப்பட்டபடியினாலே கவனித்து பாருங்கள், ஜனத்தொகை பெருகி இருக்கிறதுனாலே அவர்களுக்கான உணவு தேவைக்காய் அவர்கள் அந்த உணவுகளை பெருக்கமாய் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காய் அவர்கள் வித்தியாசமான இயற்கைக்கு மாறான காரியங்களை செய்து அதை பெருக்கிக் கொள்ளுகிறார்கள். இவைகள் நிமித்தம் மனிதனுக்குள்ளே சரீரத்திலே பிரச்சனைகள் வருகிறது. வயோதீபம் என்பதற்கு முதலே மனிதன் மரித்துவிடக்கூடிய ஒரு நெருக்கம், சூழ்நிலை, போராட்டம் அவனுக்கு வருகிறது. ஆதலால் பிரியமானவர்களே, நீங்கள் விக்கினமின்றி வாழ வேண்டும் என்றால், பிரச்சனையின்றி வாழ வேண்டும் என்றால், போராட்டமின்றி வாழ வேண்டும் என்று சொன்னால் தேவனுக்கு செவி கொடுக்கவனே. யார் தேவன்? இது முதல் கேள்வி. தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முதல் இந்த பூமிக்கு வந்தார். அவர் ஒவ்வொரு மனிதனை நேசிக்கிறார். ஒவ்வொரு மனிதனும் அற்புதமாய் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலே விக்கினமின்றி அவன் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று அவர் விரும்பினதுனாலே இந்த உலகத்தில் இயேசு வந்து இந்த உலகத்தில் வாழுகிற எல்லா மக்களுடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், துக்கங்கள், விக்கினங்கள் ஆகிய எல்லா பிரச்சனைகளையும் அவர் தன் சரீரத்தில் ஏற்று ஆபத்துக்கள் ஆகிய காரியங்கள் எல்லாவற்றையும் இயேசு தன் சரீரத்தில் ஏற்றி சிலுவை மேலே சுமந்து தீர்த்தார். அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். மீண்டும் 3ஆம் நாள் இயேசு உயிரோடு எழுந்தார். இன்றும் இயேசு உயிரோடு இருக்கிறார். இந்த இயேசு மீண்டும் வரப்போகிறேன் என்று சொல்லி சென்றார். மீண்டும் வரப்போகிறார்.
இந்த இயேசுவை சந்திக்க வேண்டும். விக்கினம் இன்றி, ஆபத்தின்றி, பயமின்றி, பிரச்சனைகள் இன்றி மனிதன் வாழ வேண்டும். சந்தோஷமா வாழ வேண்டும். பயப்படாமல் அவன் ஜீவிக்க வேண்டும். ஆபத்துக்களை கேள்விப்பட்டு மனிதன் சோர்ந்து போகிறான். பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போகிறான். துன்பங்களை பார்த்து அவன் பயந்து நடுங்கி போகின்றான். இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் வாழ்கிறோம். தேவனுக்கு நீங்கள் பயப்படுவீர்களானா, அல்லது தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்பீர்களானா? இதோ நான் சொல்லுகிற இந்த வாசித்த இந்த வசனம் தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்தால், செவி கொடுத்தல் என்றால் அர்த்தம் கேட்டு அதன்படி செய்தல். நீங்கள் அப்படி செய்வீர்களானால் விக்கினமின்றி நீங்கள் வாழலாம். இல்லாவிட்டால், இந்த வார்த்தையை செவி கொடுத்து வாழாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக விக்கினங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள், போராட்டங்கள் சூழலாம். அவைகளிலிருந்து உங்களை காப்பாற்றுகிறது யார்? இயேசு ஒருவரே காப்பாற்றுகிறவர். இயேசு ஒருவரே இரட்சகர். இயேசு ஒருவரே மீட்பர். இயேசுவே ஒருவரை காப்பாற்றுகிற தெய்வம். ஆதலால் உங்களுடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பாருங்கள். எவ்வளவு விக்கினங்கள் உங்களோட வாழ்க்கையில் கடந்து போகிறது. வேதம் சொல்லுகிறது, விக்கினங்கள் கடந்து போகும் வரை ஆண்டவரே நீர் உடைய சிறகுகளின் மறைவில் என்னை வைத்து பாதுகாத்துக்கொள். ஒவ்வொரு விக்கினமும் வரும்போது, ஒவ்வொரு ஆபத்தும் வரும்போது, ஒவ்வொரு பிரச்சனையும் பயங்கரமும் வரும்போது சோர்ந்து போகிறோம், பயந்து போகிறோம். எங்களை காக்கிறவர் யார்? காக்கும் தெய்வம் யார்? இயேசு தான் காக்கிற தெய்வம். அவர் உங்களோட வாழ்க்கையில் இல்லாவிட்டால், அவரை நீங்கள் அறியாவிட்டால் உங்களை யாரால் இந்த உலகத்தில் காக்க முடியும்? ஆகவே உங்களோட வாழ்க்கையில் விக்கினங்கள் தொடர்ந்து வருகிறதா இருக்கிறது. ஆகவே இந்த விக்கினங்கள் ஒவ்வொன்றிலே நீங்கள் செத்து பிழைக்கிறது போல அனுபவங்களை அடைகிறீர்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நீங்கள் கடக்க வேண்டுமானால் இனிமேல் விக்கினங்கள் உங்களோட வாழ்க்கையில் வராதபடி நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டுமென்றால் இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் உங்களோடு கூட இருக்க வேண்டும். அவர் இல்லாவிட்டால் விக்கினங்கள் உங்களை சேதப்படுத்தி விட்டு சென்றுவிடும். ஆதலால் இயேசு ஒருவரை அண்டிக் கொள்ளுங்கள். அவர் ஒருவரே விக்கினங்களில் இருந்து தப்பு வைக்கிற தேவன். எவனுக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலால் இயேசு விக்கினமின்றி உங்களை வாழ பண்ண வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆதலால் பிரியமானவர்களே, இன்றைய நாளில் இந்த இயேசு கிறிஸ்துவ உங்களுடைய உள்ளத்திலே சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்வீர்களானால் நீங்கள் விக்கினம் இன்றி வாழ்வீர்கள். உங்களோட வாழ்க்கையில் பிரச்சனை இன்றி உங்களால் வாழ முடியும். இயேசு இருந்தால் மாத்திரமே. இயேசு இல்லாவிட்டால் விக்கினங்கள் உங்களோட வாழ்க்கையை அழிச்சுவிடும். அதனால் இந்த நேரத்திலே இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ள விரும்பினால் என்னோடு இணைந்து இந்த பிரார்த்தனையை செய்யுங்கள். அப்பொழுது விக்கினங்களுக்கு பயப்படாது நீங்கள் வாழ்வீர்கள். பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். இயேசுவே, உம்மை நான் என் உள்ளத்திலே சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்கிறேன். இயேசுவே, எனக்குள்ளே வாரும். நான் ஒரு பாவி, என் பாவங்களை மன்னியும். உம்முடைய இரத்தத்தினால் இயேசுவை என்னை கழுவி சுத்திகரியும். இயேசுவே, எனக்கு நித்திய ஜீவனை தாரும். ஆண்டவரே, இந்த உலகத்தில் நான் வாழுகிறேன். வாழ்க்கையில் வருகிற விக்கினங்களில் இருந்து என்னை காப்பாற்றும். விக்கினங்கள் என்னை அழித்து விடாதபடி, சேதப்படுத்தாதபடி ஆண்டவரே என்னை நீங்கள் பாதுகாத்து அருளும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென் என்று சொல்லுங்கள். இந்த நிமிஷம் முதல் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே வந்திருக்கிறார். அவர் விக்கினமின்றி உங்களை பாதுகாத்து கொள்வார். ஆமேன். கர்த்தர் நல்லவர். அவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆமேன்.